இலங்கையை பொறுத்தமட்டில் கடந்த காலத்தில் ஒரு இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தை எடுத்து பார்த்தால் அந்த காலத்தில் இந்த தொழில் சம்பந்தமான விற்பனர்கள் அல்லது தொழில் வல்லுநர்கள், தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எமது நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் காரணமாக, அது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், இந்த தொழில் விற்பனர்கள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட தொழில் விற்பனர்கள், தொழில் வல்லுநர்கள் அல்லது தொழில் புலமையாளர் என்று கூட சொல்லலாம், இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இப்படி வல்லமை பெற்றிருக்கின்ற தொழில் வல்லுநர்கள், தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், தொழில் புலமையாளர்கள் போன்றவர்களை இந்த தொழில் உயர் தொழிலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் கட்டாயம் வரவழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலீட்டாளர்களை இந்த நாட்டில் வரவேற்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குமாக இருந்தால், அந்த முதலீட்டாளர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும்.